ஹே காய்ஸ், உங்கள்கிட்ட டூ வீலர் இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம தப்பு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வண்டியில் பார்த்திங்கன்னா பேட்டரி இருக்குது, ஓகேங்களா? வண்டியில் நம்மளோட சைடில் பார்த்திங்கன்னா வண்டியில் சைடில் பேட்டரி இருக்கும். ஸோ அது நம்ம ரீசெண்டாக புதுசாக நம்ம மாற்றிருப்போம். மாற்றிட்டு நம்ம வரும் பொழுது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் செல்ஃப் இருக்காது. செல்ஃப் அது ஆன் பண்ணாலும் அந்த நியூட்ரலில் லைட் எரியும். ஸோ அது நமக்கு எரியாது. அதே நேரங்களில் பார்த்திங்கன்னா ஹாரன் அடித்து பார்ப்போம், ஹாரனும் அடிக்காது. என்னடா அப்போ பேட்ரி தான் பழைய பேட்டரியை கொடுத்துட்டாங்களா, இல்லை புது பேட்ரி டேமேஜ் ஆகிடுச்சா, போயிடுச்சா அப்படின்றது நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா, நேராக நம்ம அந்த பேட்ரி வாங்கின இடத்துக்கே போயிடுறோம். பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கிட்டோ இல்லை யார்ட்டையுமே எதுவுமே செக் பண்ணி பார்க்குறது கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த பேட்ரி வாங்கின இடத்துலையே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நேராக நம்ம அங்கே போயிடுறோம். ஆனால் அங்கே போயிட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்க்கும் பொழுது பேட்ரி நல்லா இருக்குது. பேட்ரி நல்லா தானே இருக்குது அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லிடுறாரு. பேட்ரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்ரு வோல்ட் மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு பேட்ரி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி நம்மளுடைய வண்டிகளில் அடிக்கடி இந்த செல்ஃப் ஸ்டார்ட் ப்ராப்ளமோ அல்லது ஹாரன் கம்மியாக வருதோ, இல்லை இரவு நேரங்களில் நம்ம பயணிக்கும் பொழுது லைட் ஹைலைட் நம்ம ஹை பீம் கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா லைட்டு டோட்டலாக ஆஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி என்னுடைய வண்டியில் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா பேட்ரி மட்டும் நமக்கு தீர்வாகாது. பேட்ரி தான் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு போய் வண்டியை கொடுத்து இதை செக் பண்ணி பார்க்கணும். ஒயர் லைனில் ஃபஸ்ட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம பேட்டரியிலேருந்து அந்த ஒயர் லைன் போகுது பார்த்திங்களா, அந்த லைனில் பார்த்திங்கன்னா இடையில ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபியூஸ் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் லூஸ் கான்டாக்டாக இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சிலருக்கு திடீர்னு ஆன் ஆகும், திடீர்னு ஆஃப் ஆகும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஆன் ஆன மாதிரி இருக்கும். பார்த்தா அது கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம மறுபடியும் செல்ஃப் ஸ்டார்ட் அடித்தா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டாக எல்லா பைக்லையுமே சரி, இப்போது பேட்டரியில் ஓடுற வண்டியாக இருக்கட்டும், அல்லது பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் இருக்கக்கூடிய வண்டிகளாக இருக்கட்டும், இல்லை கிக்கர் ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வண்டியாக இருக்கட்டும். இருந்தாலும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்து பேட்ரி போயிருந்தால் மட்டும்தான் நம்ம பேட்ரி ஷாப்புக்கு போகணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் அங்கே கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா நம்மளுடைய ஒரு ஷாப் வச்சுருக்கோமே, ஆனால் நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் ப்ராப்ளம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி உங்கள் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு எப்போ பார்த்தாலும் இப்போ நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட போகும்பொழுது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடும் அவங்கக்கிட்ட, ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த டைம் நீங்கள் போய் ஒரு உங்கள் பேட்டரியே ரியலாக முடிஞ்சு போச்சு, டெட் ஆகி போச்சு, அதோடய லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே பேட்ரி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். அவங்க கொடுக்குறவங்களும் பார்த்திங்கன்னா சரியான ஒரு மனசாட்சியில் அது ஒரு சந்தோஷத்தில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன, நீங்கள் அடிக்கடி அவங்கக்கிட்ட போய் குறை சொல்லிகிட்டே இருப்பீங்கள்ல, ஸோ அதை அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து பேட்ரி வாங்க போகும்போது இந்த மாதிரி குறை சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிவிட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மதிப்பு தெரிவிப்பாங்க, ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வண்டியில் இருக்கக்கூடிய பேட்டரி ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு ரீசன் என்னென்னு நல்லா தெளிவாக சொல்கிறேன். இதை நல்லா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். இதை நான் இவ்வளோ கொலவலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால தான் நான் இவ்வளோ லென்த்தாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி மட்டும் வச்சிடாதீங்க. இப்போது நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷுக்கு வருவோம், இல்லை வீட்லேயே நம்ம தண்ணியை பைப் வச்சு அடித்து க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் வண்டிகளில் நம்ம தண்ணியை வச்சு வாஷ் பண்ணும்பொழுது அந்த ஃப்யூஸில் ஒரு சின்ன துளை இருந்தாலும் அந்த வழியாக பார்த்திங்கன்னா அந்த ஃப்யூஸ் மாட்டியிருக்கிற அந்த கேப் ஒன்று இருக்கும். ஃப்யூஸ் டேரெக்டாக வெளியவே இருக்காது, ஒரு கேப் மாட்டியிருப்பாங்க. அந்த கேப் வழியாக பார்த்திங்கன்னா தண்ணி போகும். தண்ணி போக போக என்ன ஆகும்னா நம்ம அதை சரியாக கவனிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்யூஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்களே, 2 ஒயரில் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்டாக்டில் பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்னால் கூட நமக்கு அந்த ஃப்யூஸ் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒயர் லைன் சிலருக்கு ஒயர் லைனில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு அந்த ஃப்யூஸில் மட்டும் பிரச்சனை இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து அந்த ஃப்யூஸோட அந்த கான்டாக்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு இரும்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு தகடு மாதிரி, ஸோ அதை நம்ம மாற்றிட்டா சரியாயிடும்.
இல்லை அப்படின்னா அதை நம்ம நல்லா வந்து டைட்டாக மாட்டி விட்டாலும் ஓகே, இல்லை சுரண்டி விட்டு அந்த துருப்பிடிச்ச இடத்த வந்து சுரண்டி விட்டுட்டு சரி பண்ணாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பேட்டரி வந்து புதுசாக வாங்கி இப்போ தான் போட்டிருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃப்யூஸ் இருக்கக்கூடிய லைனை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது துருப்பிடிச்சிருந்ததுன்னா இம்மீடியட்டாக மாற்றிக்கிங்க. இல்லைன்னா உங்கள் பேட்டரி நீங்கள் கம்ப்ளைண்ட்னு நினச்சிட்டு நீங்கள் அனாவசியமாக நீங்கள் அலைய வேண்டியிருக்கும். நன்றி, வணக்கம்.